ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டான்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளப்பட்டு தோசை ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் கோதுமை மாவு தான் போட்டுட்ருக்கேன். கோதுமை மாவு 2 கப் அளவுக்கு நான் போடுறேன். மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன், அப்புறம் ரவை 1 ஸ்பூன், அவ்வளோதான். அப்புறம் உப்பு, இதுக்கு ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து வெல்லம் பாகாக காய்ச்சி தான் வடிகட்டி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் வெள்ளை பாகு ரெடி பண்ணி அதை வடிகட்டி நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பத்தாததுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காய் நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காவை நான் கீனி ஒரு அரை முழி அளவுக்கு தேங்காவை கீனி மிக்ஸி ஜாரில் போட்டு ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டு அது நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ½ அன் ஹவர் அந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த கல்லை நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா சூடாக இருக்கணும். கல் சூடாகிட்டக்கப்புறம் நீங்கள் தோசையை ஊற்றி அடக்கி வச்சுருங்க. ஊற்றிட்டு நான் நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் நெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தோசை நம்ம ஊற்ற ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 3-4 தோசை வந்து கரெக்டாக வராது, கொஞ்சம் ஒட்டிட்டு தான் வரும். அதுக்கப்புறமேட்டா நம்ம நல்லா ஊற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஊற்ற ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு 2-3 தோசை கொஞ்சம் ஒட்டிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஊற்ற உங்களுக்கு தோசை நல்லா வர ஆரம்பிச்சிடும். இந்த தோசை ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். நார்மலாக நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது பசங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ நம்ம அதுவும் இல்லாமல் இது ஹெல்த்தியாக தான் நம்ம ரெடி பண்ணிக்கோம். கோதுமை மாவு, நெய் அது யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.